ஸோ இந்த வீடியோவில் JIBல பேப்பர் 3 அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அந்த பேப்பரில் மாடியூல் டி டாக்ஸேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காஸ்டிங்னு ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் ஒரு முக்கியமான கான்செப்ட் டாக்ஸேஷன் இன்கம் டேக்ஸ், TDS, டிஃபர்ட் டேக்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ அந்த டாக்ஸேஷனில் வந்து சில முக்கியமான டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் இன்கம் டேக்ஸ். இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஏர்னிங் இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி NRI இருந்தாலும் அவங்க இந்தியாவில் ஏர்ன் பண்ணாங்களா, இந்தியாவில் சம்பாரிச்சாங்கன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் லெவி ஆஃப் இன்கம் டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறது இதை பற்றின ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 இந்த ஆக்ட் கீழே தான் வருது. ஸோ இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வரணும்னா வருஷம் ஃபினான்ஷியல் பட்ஜெட் நடக்கும் பிப்ரவரி மாதம். ஸோ அந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த இன்கம் டேக்ஸ் கீழே ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வரணும்னா பட்ஜெட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம், சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. எப்படி இன்கம் டேக்ஸை கம்ப்யூட்டேட் பண்றது, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் அவைலபிள், என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கு, டாக்ஸ் லேப்ஸ் என்னென்ன, டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேஷன், அவங்க வாங்குற சம்பளத்துல இருந்து அவங்க டாக்ஸ் கட்டுறவங்களா இருக்காங்களா அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்றது, டாக்ஸ் கட்டுறவங்களா இருந்தாங்கன்னா எவ்வளவு டாக்ஸ் கட்ட போறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது. அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, எப்படி எந்தெந்த மெத்தட்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்ஸ் பேருக்கும் ஒரு விதமான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த டாக்ஸ் வந்து டீல் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டிடக்டட் அஸ் சோர்ஸ். ஸோ ஒரு கம்பெனி, அதாவது கம்பெனி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா as per கம்பெனி ஆக்ட், ஒரு கம்பெனி வந்து இன்கம் பேமெண்ட் கொடுக்குறப்போ அல்லது ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் பேமெண்ட் கொடுக்குறப்போ ஒரு பிரிஸ்கிரைப்டு ரேட்ல வந்து அந்த பேமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகுறப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி வந்து தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிஸ் கொடுக்குறப்போ அந்த சேலரி வந்து சர்டன் டாக்ஸ் லிமிட், சர்டன் லிமிட், அந்த லிமிட்டை யார் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த லிமிட், அந்த பேமெண்ட் தாண்டறப்போ, இன்கம் பேமெண்ட் தாண்டறப்போ அந்த டாக்ஸை கம்பெனியே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் TDS. நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட வருட வருமானம் வந்து இன்கம் டாக்ஸோட அந்த ஸ்லாபை விட அதிகமா இருக்கு, அதாவது 3 லட்ச ரூபா சேலரி வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இல்ல, 3 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்லாப் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து 3 லட்ச ரூபாய்க்கு மேல சேலரி வாங்கும் பட்சத்துல அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேல சேலரி கொடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து மாசம் டாக்ஸ் அவங்களே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். ஸோ இது சேலரி மட்டும் இல்ல, சேலரி, இன்ட்ரெஸ்ட், கமிஷன், புரோக்கரேஜ், ராயல்டி, இந்த மாதிரி எந்த ஒரு இன்கம் பேமெண்ட் நடந்தாலும் ஒரு பேமெண்ட் வந்து மற்றவங்களுக்கு இன்கமா கொடுக்கும் பட்சத்துல அதுல வந்து டாக்ஸ் கண்டிப்பா டிடெக்ட் பண்ணதும். ஸோ இந்த டிடெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டாக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த டைம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த டிடெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டிடெக்டர்னா யாருன்னா அந்த கம்பெனி, யார் வந்து அந்த இன்கம் வந்து பேமெண்டா கொடுக்குறாங்களோ அவங்க தான் டிடெக்டர், அவங்க தான் அந்த கம்பெனி. டான் நம்பர், அதாவது டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், எல்லா டிடெக்ட் பண்றவங்க, டாக்ஸ் டிடெக்ட் பண்றவங்க டிடெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா டிடெக்ட் பண்றவங்க டிடெக்டார்ஸும் டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், டான் நம்பர் வாங்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மோட் ஆஃப் பேமெண்ட், எல்லா இன்கம் பேமெண்ட்டுக்குமே வந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணணும். கேஷா இருந்தாலும் சரி, செக்கா நீங்க பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, அந்த பேமெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு இன்கமா இருக்கும் பட்சத்தில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மோட் ஆஃப் பேமெண்ட், எந்த ஒரு மோட்ல, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபரா இல்ல கேஷா இல்ல செக்கா டிடியா எதா இருந்தாலும் TDS டிடெக்ட் பண்ணணும். அந்த TDS வந்து அந்த சர்டைன் டேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க, ஃபீஸ் பேமெண்ட் பண்றாங்க, அதாவது ஒரு டாக்டருக்கோ இல்ல ஒரு லாயருக்கோ இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் பேமெண்ட் பண்றாங்க, ரெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து TDS டிடெக்ட் பண்றதுக்கு செப்பரேட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த TDSன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் தான். ஸோ டாக்ஸ் வந்து நம்ம இன்கம் வாங்கிட்டு கட்டுறதுக்கு பதிலா நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இன்கம் வாங்குறோம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் பேமெண்ட் தான். TDS ஆல்ரெடி டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க டாக்ஸ் கட்டிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த TDS வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் கிளைம் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களோட சேலரி அந்த டாக்ஸ் லாபுக்கு மேல போகல, இல்ல உங்ககிட்ட எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பாலிசி படி இன்சூரன்ஸ், ஹோம் லோனு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு, அப்படி இருந்தும் வந்து TDS வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டயத்துல அந்த பர்டிகுலர் டிடெக்டி, அதாவது யாருக்கு டிடெக்ட் ஆயிருக்கோ அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டயத்துல அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், உங்க டிடெக்ட் பண்ண டாக்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். செல்லர் பையர் டிரான்சாக்ஷனுக்கு இந்த டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா யாரு சேலரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு, இல்ல யாரு இன்கம் பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும், யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கும் உண்டான டிரான்சாக்ஷன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பொருள், செல்லர் பையர் அப்படின்ற ஒரு
கேட்டகரிக்குள்ள வருது. ஸோ செல்லர் பையர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்தாலே இங்க வந்து ஜிஎஸ்டி இடிக்கும். ஸோ ஆல்ரெடி செல்லர் பையருக்குள்ள ஜிஎஸ்டின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. செல்லர் வந்து பையருக்கு பொருள் சப்ளை பண்றாரோ அந்த பேமெண்ட் நடக்கும் பட்சத்தில் இந்த டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிசிஎஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படி அதுபடி பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரேட்ஸ், அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் டு a purchaser exceeding 50 lakhs மேல எந்த ஒரு குட்ஸ் சேல்ஸ் பண்ணாலும் 0.1% டிசிஎஸ் பிடிக்கணும். டிம்பர் வுட் அண்டர் ஃபாரஸ்ட் லீஸ்டு ஆர் பை எனி மோடு டிம்பர் வுட் டிரான்சாக்ஷனுக்கு 2.5%. டென்டு லீவ்ஸ், அதாவது டென்டு லீவ்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பீட்டல் லீவ்ஸ் நம்ம வெத்தலன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு 5%. ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அதர் தன் டென்டு லீவ்ஸ், அதாவது டிம்பர் டென்டு லீவ்ஸை தவிர மற்ற எல்லா ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் காடுகள்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு 2.5%. ஆல்கஹால் லிக்கர் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு 1%. மினரல்ஸ் கோல் அயன் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு 1%. மோட்டார் வெஹிக்கிள் 10 லட்ச ரூபாய்க்கு மேல மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு 1%. பார்க்கிங் லாட்டு டோல் மைனிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2%. இதுக்கெல்லாம் யாருன்னா செல்லர் வந்து பையரோட பேமெண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணணும். இந்த குட்ஸுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 206C வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஏதாவது ஒரு இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க வந்து இந்த செல்லர் பையர் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அங்கே டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ டிசிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டியும் கட்டணும் டிசிஎஸும் கட்டணும் அப்படின்னா டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இ காமர்ஸ் ட்ரேடர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் செல்லிங் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிசிஎஸ் நடக்கணும். அங்கே அந்த டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஐஜிஎஸ்டியா கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டாக்ஸ், அதே மாதிரி சென்ட்ரல் டாக்ஸ். ஸோ ஐஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்டாக வந்து பொருள் வாங்கி விற்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1%. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டுக்கு 0.5% போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 0.5% போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இ காமர்ஸ் பண்ணுறாங்களே, அதாவது யார் பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்க கிடையாது, அவங்க வேற டாக்ஸ் கட்டுவாங்க, அவங்க வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுவாங்க. பட் இன்டர்மீடியரா ஒரு ஃபிளிப்கார்ட், அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கி பையருக்கு செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே டிசிஎஸ் நடக்கணும். ஸோ இதில் ஃபிளிப்கார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் தான் வாங்குவாங்க, ஜிஎஸ்டியில் தான் விற்பாங்க. ஸோ அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஸோ எல்லா ட்ரேடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட டிசிஎஸ் எல்லாமே, டாக்ஸ் கலெக்டட் சோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, அடுத்த மாசத்துக்கான 10ஆம் தேதிக்குள்ள கவர்மெண்ட்ல வந்து டெபாசிட் ஆயிருக்கணும். ஸோ இந்த மேலே சொல்லப்பட்ட டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாத பட்சத்தில், அதாவது ஒரு இப்போ டிடிஎஸ் இருந்துச்சுன்னா யார் வந்து அந்த சேலரி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 1% போடுவாங்க. எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் பண்ணுமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1% போடுவாங்க. ஸோ அந்த டாக்ஸோடு சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்டையும் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டிடிஎஸ் கலெக்ஷன்ல ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த சேலரி கொடுக்குறவங்க, அந்த கார்பரேட்டோ இல்லை இண்டிவிஜுவலோ யார் வந்து அந்த இன்கம் பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க டிடிஎஸ் கலெக்ட் பண்ணணும். சர்டன் பர்சன்டேஜ் கலெக்ட் பண்ணி அந்த சர்டன் பர்சன்டேஜ் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணணும். அது பண்ணாத பட்சத்தில் 1% இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபார்ம் 27EQ அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. இது வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணுவாங்களோ அவங்க வந்து அந்த குவார்டர்லி ரிட்டர்னுக்கு இந்த ஃபார்ம் 27EQ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் த பர்டிகுலர் குவார்ட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 27D, இது வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்றாங்கல்ல, அந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லர் வந்து பாத்தீங்கன்னா டிசி டாக்ஸ் கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 206(1)H அப்படின்ற ஒரு செக்ஷன் 2020 அக்டோபர்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா சேல் கன்சிடரேஷன், அதாவது சேல் கன்சிடரேஷன் மூலியமா யாரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பேமெண்ட் பண்ணி குட்ஸ் வாங்குறாங்களோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். சேல் கன்சிடரேஷன் அப்படின்னா என்னன்னா டெண்டர் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா. ஸோ டெண்டருக்காக இப்போ ஒரு டெண்டர் எடுக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்டுக்காக டெண்டர் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி ரோடு கான்ட்ராக்டுக்காக டெண்டர் எடுத்திருக்காரு. அதுக்காக அந்த ரோடு போடுறதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாரு, இல்லை மிஷினரிஸ் வாங்குறாருன்னா அதுதான் சேல் கன்சிடரேஷன். 50 lakhs மேலே அதிகமாக போச்சுன்னா அங்கே வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 2 வருஷமா வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் டிசிஎஸ் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 206 CCS.